ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேஸ் ஆஃப்டர் தான் காய்ஸ். நம்ம ஏற்கனவே பாயிண்ட் ஏஆர் ட்ராப் C3யோட டிஃபிகல்ட் லெவல் 0 போட்டிருப்போம் காய்ஸ். அதை பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அதோட டிஃபிகல்ட் லெவல் 1 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், அதுக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட போகிறதில்ல. ஓகே பொறுங்க வரேன். இது வேறு லெவல் ட்ரெஸ் காய்ஸ். சும்மா போட்டு வச்சுருந்தேன். நம்ம கதைக்குள்ளே இருக்கட்டுமே. இந்த போன முறை போட்ட ட்ரெஸ் தான் காய்ஸ் போட போகிறோம். ஆனால் தாக்கு பிடிக்கிறமான்னு கொஞ்சம் தெரியலை, டவுட் தான். முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட தான் போட பார்க்குறோம். ஓகே காய்ஸ், மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்னென்ன கொண்டு போக போகிறேன்டா பாருங்க காய்ஸ். இந்த முறை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லெவல் ஸ்டார் க்ரோஸ்போ, நெயில் கன், இது ரெண்டும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், வேறு ஓகே. இது இந்த டோக்கன்ஸ் வந்து இதுக்கு தேவை காய்ஸ், இந்த கேப்ஸ். அப்போ தான் நம்மளால் அந்த அங்கே மினிகன், அந்த வேலி அதெல்லாம் வாங்க முடியும். ஓகே, அதெல்லாம் நான் அங்கே போய் காட்டுறேன் காய்ஸ். ஓகே, இது என்னத்துக்குன்னு தெரியும் காய்ஸ். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லேபிள்ஸ் வந்து அந்த லேபிள்ஸை வச்சு தான் நம்மளால் ஒரு கேரக்டரை வாங்க முடியும். அவன் நம்மளோட வந்து ஷொட்கனை வச்சு சுடுவான். ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது உண்மையிலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஃபுட்ஸும் கொஞ்சம் தான் கொண்டு போகிறேன். பார்ப்போங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம லெவல் 0 தான் ஆடி இருப்போம். அதுக்கே கொஞ்சமாக தள்ளாடி இருப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நான் அந்த கேரக்டரையும் வாங்கிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த லூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ டோக்கன்ஸ் மிஞ்சுது என்னென்னலாம் அங்கே போய் காட்டுறேன் காய்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வாரேன். ஓகே, நம்ம வந்தாச்சுங்க. இப்போ இவையோட போய் தான் கைஸ் கதைக்கணும். உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த ஏர்ட்ராப் பாயிண்ட் C3 தான் விளையாட போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணுமெண்டு அவங்களே போட்டுருக்கான் பாருங்க கைஸ். கிராஃப்டட் பிஸ்டல், க்ரோஸ்போ, அடுத்தது லெவல் 3 ஆர்மர் கைஸ். நம்ம லெவல் 2 தான் கொண்டு போகிறோம். ஓகே, பார்ப்போம் கைஸ். எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் கிட்ஸ் கூட கொண்டு வரணும். ஓகே, வேறு என்ன, வேறு இதில் கிடைக்கிற லூட்ஸ் கூட போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஒன்றொன்னா காட்டுறோம். ஓகே கைஸ். ஓகே காய்ஸ், நம்மளாம் வாங்கியாச்சு. இந்த காட்டுறேன் காய்ஸ். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் வச்ச டொரண்ட் வித் 9mm பிஸ்டல் வந்து 3. ஓகே காய்ஸ், இதுவும் ஸ்டார் வச்ச ரிஃபைல் டொரண்ட் 3. அடுத்த ஸ்பைக் ஃபென்ஸும் ஸ்டார் வச்சது 3 வாங்கியிருக்கோம். ஓகே காய்ஸ், அடுத்தது என்னென்னா நம்ம இந்த ரிப்பேர் கிட் வந்து 7 வாங்கியிருக்கோம் காய்ஸ். ஏன்னா போன முறை நம்ம 5 வாங்கியிருப்போம், 5மே தீர்ந்துருக்கும். யோசிச்சு பாருங்க காய்ஸ், இந்த முறை டிஃபிகல்ட்டி லெவல் 1 எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகே காய்ஸ், இப்போ ஓகே, நம்ம இன்னொரு விஷயம் செய்யணும். என்னண்டா, கோலை ஏர்ட்ராப் தான் காய்ஸ். ஓகே, மனசு தெரியுது, கோலை ஏர்ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணியாச்சு, வைக்கிற மாதிரி தான் வேலை. ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் வச்சுட்டேன். நம்ம 579 கேப்ஸ் கொண்டு போயிருப்போம். அதில் 110 தான் மிச்சமாக இருக்குது. ஓகே காய்ஸ், அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டார் வச்சது உண்மையாக தேவையான எனக்கு தெரியலை. நான் ஸ்டார் வச்சது வாங்கியிருக்கேன். ஏன்னா டிஃபிகல்ட்டி 0 பார்த்துருந்தா தெரியும் காய்ஸ். அதே சொல்லிட்டுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஐ ஆம் ரெடி. ஐயோ காய்ஸ், கையில் ஒன்றும் வைக்காம ரெடி கொடுத்துட்டேன். ஓகே, பார்ப்போம் யார் யார் வராங்கன்னு. இங்கேயால தான் வருவானுங்க ஸ்டார்டிங்கில். இந்தா, ஐயோ இவன் ஷோட்டால் காய்ச்சி அவனுக்கு. காய்ஸ், நம்ம டோகும் டோகை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, டோக் வந்து நம்ம லெவல் 3 ஸ்டார் வச்சிருக்க டோக் தான் காய்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அதனால் நம்ம டோகுமே நல்லா டேமேஜ் கொடுக்கும். இவனும் டேமேஜ் கொடுப்பான். சிம்பிள். இவனை வாங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க காய்ஸ். இந்த பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இதில் மொத்தம் 6 வேவ்ஸ் இருக்குங்க காய்ஸ். சரி, அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு ரிப்பேரில் ஒன்றும் இல்லை. இதில் நல்ல விஷயம் இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம
பக்கத்தில் ரிப்பேர் கிட்ட இப்படி அமர்த்திட்டு வைங்களேன், எல்லாம் அப்படி ஸ்டக்கு. நம்ம யார் யார் வராங்க என்றெல்லாம் பார்க்கலாம் கைஸ். நான் சொன்னேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நடுவில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் கைஸ். ஏன்னா எனக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். ஷெல்லியெல்லாம் மாறுது காய்ஸ். ஓகே 5 வேவ் பாஸ்ட் ஆகிட்டு காய்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா காய்ஸ், இப்போ விளங்குதா யார் வந்தேன்னு பார்த்தீங்களா? எனக்கு பிடிக்காத ஒரு நாய் தான் காய்ஸ் வந்திருக்கு இப்போ. ஐயோ அது வேற போகுது அங்கே. ஓகே நல்லா காலம் அந்த பார்த்தீங்களா, இப்படி தான் காய்ஸ் ஆடணும். ஓகே காய்ஸ் வேவ் கம்ப்ளீட். இந்த பாருங்க என்ன நிலமையே பார்த்தீங்களா, சொன்னேன்ல. ஓகே காய்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐயோ கம்ப்ளீட் ஆகலையா? ஓகே நம்மளோட இங்கால சைட்லேருந்து வந்தாக்களை கொண்டுட்டோம் காய்ஸ். இப்போ நம்மளோட டொரன்ஸ் வேலையை காட்டிட்டு இந்த முறை கொஞ்சம் நல்லா ஆடிப்போம் காய்ஸ். போன முறை இங்கால சைடில் உடைஞ்சிருக்குங்க காய்ஸ். இந்த வேலையை உடைச்சி நம்மளை டொரண்ட்டுக்கு அட்டாக் பண்ண வந்திருக்கு. நம்மளுக்குமே அட்டாக் விழுந்துருக்கும். இந்தா இப்படி பிளேன் வந்து ஏர்ட்ராப் போட்டு போவோம் காய்ஸ். பார்ப்போம் இந்த மாதிரி என்ன கிடைக்குது. அவ்வளோத்துக்கன்னு ஒத்தன்னு சொல்லலை. ஓகே காய்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டேக் கால் பண்ணிக்கணும். ஐயோ இது ரொம்ப முக்கியமே. ஓகே காய்ஸ் இதில் எப்பயும் போல் அந்த லைசன்ஸ்னு ஒன்று கிடைக்கும் காய்ஸ். இது நம்ம எடுத்துட்டோம். ஓகே இந்த எல்லா பெட்டிலையும் அது மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன காய்ஸ், இப்போ திருப்பி வந்து நிற்பா காய்ஸ். நான் அந்த சோம்பிஸ் அட்டாக் பண்ண இதில் வேனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிடுவா, இல்லை நாங்கள் எங்கேயும் ஓடிடுவா காய்ஸ். அதனால் இவ்வளோ கதையை விடுவோம். இனி அடுத்த 6 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் விளாட்லாம். அடுத்தது என்ன நம்மளுக்கே நல்லா தெரியும் காய்ஸ், பார்த்தா தெரிஞ்சிருக்கு. டிஃபிகல்ட் லெவல் 2 நான் ஏற்கனவே விளாடி ஜெயிச்சிருக்கேன் காய்ஸ். சும்மா சொல்லக்கூட வேறு லெவல் கஷ்டம் காய்ஸ். நான் அதை போடுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே சீரியஸ்லி வேறு லெவல் கஷ்டம். இப்போயே ஹிண்ட் கொடுக்குறேன். நம்ம ஷோர்ட்ஸ் போட்டுவாங்க சரி, இன்ஃபெக்டட் பேர் அவன்லாம் வருவான் கட்டாயம் அதில். ஓகே காய்ஸ் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய் பாய் பாய். இப்போது விடைபெறும் உங்கள் சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.